மருத்துவம் மற்றும் தொழிற்கல்வியையும் தமிழில் கற்பிக்கப்பட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையை சேர்ந்த மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் எஸ்.கே. கார்வேந்தன் எழுதிய கொங்கு ரத்தினங்கள் மற்றும் கொங்கு மாமணிகள் ஆகிய நூல்களின் 2ஆம் பதிப்பு வெளியீட்டு விழா இந்திய தொழில் வர்த்தக சபை அரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார், குமரகுருபர சுவாமிகள், நலம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன் மற்றும் தொழில்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். ஏன் நீங்க பள்ளிகளில் மட்டும் தமிழை கட்டாயமா பண்றீங்க? நம்முடைய பாரதத்துல நேரம் வந்து விட்டது. மருத்துவமும் தமிழ்ல வரணும், டெக்னிக்கல் எஜுகேஷனும் தமிழ்ல வரணும். எல்லாமே இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன், மெடிக்கலும் தமிழ்ல கொண்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ்ல, மத்திய பிரதேஷ்ல டெக்ஸ்ட் புக் எல்லாம் ஹிந்தியில கொண்டு வந்து மெடிக்கல்லாம் பியூரா ஹிந்திலேயே சொல்லி கொடுக்குறாங்க. ஃபுல் மெடிசன் 5 வருஷமா ஹிந்தியில படிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கற்றல் திறன்ல பெட்டரா இருக்கு. இதை பண்ணுங்க. ஸோ இந்த அளவுக்கு நிறைய இன்னைக்கு டிபேட் நம்முடைய சமுதாயத்தில் நடக்குது. இது கட்சிகளுக்கு வேறு வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த சர்ச்சைகள் நடப்பது நல்லதாக நான் பார்க்கிறேன்.